ஃப்ரைடே மார்னிங் ஒரு 10 o'clock போல் எடுத்த விளாக் தான் இது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்ச கையோட லஞ்ச் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரிசி எடுக்கும் போதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் கொட்டுறதுக்கு முன்னாடி இதை வாஷ் பண்ணி வெயில காய வச்சிடலான்னு அதை வச்சுட்டு அரிசியை வந்து தண்ணியில் வந்து போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் அரிசி ஊறிச்சு அப்படின்னாலே சாதம் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இட்லி மாவுமே வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே ஊற வச்சிடலான்னு ஊற வச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் மாவு அரைக்கும் போது சின்ன கிரைண்டரில் வந்து அரைச்சிருந்தேன். புது கிரைண்டர் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. பெரிய கிரைண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன கிரைண்டரில் வந்து போட்டுட்ருக்கேன். சின்ன கிரைண்டர் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான். பெரிய கிரைண்டர் சரி பண்ணுற வரைக்கும் இப்போதைக்கு அதில் தான் வந்து அரைச்சிட்ருக்கேன். இது ஊற வச்சதுக்கப்புறமா நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு உப்பில் போட்டு ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் ஊறிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஊறுகாய் வந்து பண்ணிடலாம். அதோட ரெசிபியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு உருண்டை குழம்பு தான் இன்றைக்கான லஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.